இதுக்கு மாதிரி 2 ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் ஷெஃப், நம்ம ஊர் ஹீரோன்னு. எனக்கு 2மே ஷோ பண்ணும்போது அந்த இன்ஸ்டிங்க்டாக இருக்கிறதும், ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதும், அதன் வழியாக மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகிறதும், நம்மளோட ஐடியாஸ் அங்கே ஷேர் பண்ண முடியுது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம். சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் நம்மளை அங்கே வச்சு பார்க்கும்போது தான் நமக்குள்ளேருந்து என்ன வருதுன்னே தெரியும் வெளியே. ஸோ அது ஒரு முறை ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு இருக்கும். நான் மோஸ்ட்லி டாக் பேக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் என்னுடைய தாட்ஸ் பேச விரும்புவேன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் பேச விரும்புவேன். ஸோ அது வந்து ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளே அந்த ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறது, அது ஷோவில் நிறையா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு விதமான கண்டஸ்டன்ட் பிடிக்கும், வேறு காரணங்கள் இருக்கும். ஸோ அதனால் இதை ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா யாரையும் சரி தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ அது அவங்களே பேச வைக்கணும். ஸோ எங்கள் பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ எந்த டாபிக் எப்படி பேச போகிறோன்னு. ஸோ ஒவ்வொரு வாரமும் அது நிறைய ப்ரெஷர் இருக்கும். வீக் டே ஃபுல்லாக பார்ப்பேன் வேறு அந்த ஷோவை. இந்த 1 hour ஷோ பார்ப்பேன். ஸோ எனக்கு சில ஐடியாஸ் இருக்கும், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அந்த ஷோ முடிகிற வரைக்கும் தெரியாது இது எப்படி வெளியே வரப்போகுதுன்னு. வெளியே வந்ததுக்கப்புறமும் தெரியாது மக்கள் அதுலேருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பேச போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அது சம்டைம்ஸ் ஹாரர் படம் பார்க்குற மாதிரி எனக்கே ஃபீல் இருக்கும் எந்த ரிசல்ட்டு. அது சில சமயம் சாமி படம் மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஹாரர் படமாக இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ரெஷர் ரொம்ப நல்லா இருக்குது.